நான் படித்ததில் எனக்கு பிடித்த சந்தித்த வேலை தொடரின் 21வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். டேய் அபி, நீ எங்க இங்க? என்று உரிமையாக அபியை அழைத்து பேசினான் பாரதி என்ற விஸ்வபாரதி ஐபிஎஸ். இங்க குன்னூர்ல ஒரு எஸ்டேட் விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க. அதான் அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா முடிச்சுட்டு போகலான்னு வந்தேன். ஆமா, நீ எப்படி இருக்க? அம்மா நல்லா இருக்காங்களா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இது என்ன கேஸ்? என்று வரிசையாக கேள்வி கேட்டவனே முறைத்த பாரதி. ஏன்டா இத்தனை கேள்வி ஒரே நேரத்துல கேட்டா நான் எப்படி பதில் சொல்வேன்? நான் நல்லா இருக்கேன், அம்மாவும் நல்லா இருக்காங்க, எனக்கு கல்யாணம் இன்னும் ஆகல. அப்புறம் இதை இருக்கானே, இவன் மேல மொத்தம் 3 கேஸ் இருக்கு. மனுஷன் சாப்பிட்ற சாப்பாட்டுல கை வச்சிருக்கான் என்று பிரகாஷை திட்டியவன். சரி, அதை விடு. இப்ப நான் டியூட்டில இருக்கேன், நீ எங்க தங்கியிருக்கேன்னு சொல்லு, நான் வந்து பாக்குறேன் என்றவன் அபி சொன்ன முகவரியை குறித்து கொண்டு பிரகாஷை அழைத்து சென்றான். அபி தன் கூலர்ஸை கலட்டி பிரகாஷை எதிரிகளை வீழ்த்தும் அழுத்தமான புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். இங்கே சாதனாவுக்கு அபி இல்லாமல் அலுவலகம் செல்வதற்கு பிடிக்கவில்லை. வேலை முக்கியத்துவம் காரணமாக அலுவலகம் சென்றாள். அங்கு சென்றவளை வேலை தனக்குள் அவளை மூழ்கடித்து கொண்டது. மாலை வேலை முடிந்து கிளம்பியவளை அழைத்து போக வாசுகி வந்திருந்தார். அவரை பார்த்தவுடன் வசுமா என்று அழைத்து அவரை கட்டி கொண்டாள். ஆமாம், நேரில் பார்த்தா மட்டும் வசுமான்னு சொல்லி கட்டிப்பிடிக்கிறது, ஊரில் இருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணியிருப்பியா என்று விளையாட்டாக கேட்டார் வாசுகி. என்ன வசுமா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் இன்றைக்கி வரலன்னா நானே இங்கே வந்திருப்பேன், வேணும்னு அம்மாக்கிட்ட கேட்டு பாருங்க என்று அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு பேசினாள் சாதனா. அவள் முகத்தின் மகிழ்ச்சியும் அவள் குறும்பு பேச்சும் அவரை ரசிக்கவே செய்தது. அவளுக்கு திருஷ்டி கழித்து ரொம்ப அழகா இருக்காடா என்று சொல்லிவிட்டு சாதனாவை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அங்கு சிறிது நேரம் அவர்களுடன் செலவழித்து விட்டு வீடு திரும்பினாள் சாதனா. இப்படியாகவே 4 நாட்கள் ஓடியது. குன்னூரில் விசாரணை கைதியாக இருந்த பிரகாஷின் மேல் அவன் கை அடிபட்டதன் காரணமாக அவன் ஹோட்டலுக்கு செல்லவில்லை என்றும் அதை பயன்படுத்தி அங்கு வேலை செய்பவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்க வேண்டும் என்று பிரகாஷ் தரப்பில் கூறியப்பட அதனை விடுதலை செய்தார்கள். ஆனால் ஹோட்டலை திறக்க அனுமதிக்கவில்லை. வெளியே வந்த பிரகாஷ் முதல் வேலையாக அபிக்கு அழைத்தான். என்னடா, நீ உள்ள அனுப்புன 2 நாள்ல வெளியே வந்துட்டேன் பாத்தியா? என்கிட்ட இருக்கிற பணம் என்ன எதுவும் செய்ய விடாதுடா என்று நக்கல் அடித்தான் பிரகாஷ். அச்சோ, பாவம் குழந்தை, இப்படி பேசுறேன். கையையும் உடைச்சு பார்த்தாச்சு, ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு, இருந்து நீ திருந்த மாட்டேங்கிறியே. ஸோ இதுக்கு மேல உன்னை என்ன பண்ணலாம் என்று யோசிப்பது போல பாவனை செய்தவன். சரி, உனக்கு முன்னால ஒரு வண்டி வேகமா வருது பாரு, அது உன் மேல மோதிரத்துல கொஞ்சம் நகர்ந்துக்க, இல்லைன்னா என் கையால உன்னை அடிக்க முடியாம இந்த வண்டியில் அடிபட்டு செத்து போயிருவேன் என்று நக்கலாக அபி கூற அப்பொழுதுதான் தன்னை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்த வாகனத்தை பார்த்தான் பிரகாஷ். அது தன்னை மோத போக நொடியில் சுதாரித்து விலகியவனின் இதயம் நடக்க இருந்த விபத்தை நினைத்து வேகமாக துடித்தது. மறுமுனையில், என்ன தம்பி, பயந்துட்டியா? உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுடுவேனா? நீ அனுபவிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு என்றவனின் பேச்சு தோரணையில் முதல் முறையாக பிரகாஷுக்கு பயம் வந்தது. இருந்தும், என்னடா, என்ன பயமுறுத்தி பாக்குறியா? இதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு, நான் பிரகாஷ்டா, இதுக்கும் பயப்பட மாட்டேன் என்று வீரவசனம் பேசியவனிடம், அப்படியா? அப்ப சரி, நான் போனை வைக்கிறேன் என்று மறுமுனையில் கட்டாகிவிட பிரகாஷ் தவித்து போனான். ஐயோ, இவன் எதுவும் சொல்லாம போனை வச்சாலே பெருசா ஏதோ பண்ணுவான் என்ற பயத்தோடு வீட்டிற்கு சென்றான் பிரகாஷ். இங்கே அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்த சாதனாவை மங்கை சந்தோஷமாக வரவேற்றார். என்னம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க என்று கேட்டாள் சாதனா. இருக்காத பின்ன, நம்ம வசண்ணி இருக்காங்களே, அவங்க பையனுக்கு உன்னை பொண்ணு கேட்குறாங்க, இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் என்று அவர் கூற சாதனா தலையில் இடி விழுந்தது போல் அதிர்ச்சியாக நின்றாள். அவளின் தோற்றத்தை பார்த்த மங்கைக்கு சாதனாவை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. பேசாமல் உண்மையை சொல்லிவிடலாமா என்று கூற நினைத்து விட்டார். ஆனால் அபியின் வார்த்தைகள் அவளை உண்மையை சொல்ல விடாமல் தடுத்தது. தன் அதிர்ச்சியில் இருந்த மீண்ட சாதனா, பேசாத மனுவை பற்றி சொல்லிடலாம் என்று நினைத்தாள். ஆனால் அவன் சொன்ன நம்ம 2 பேரும் சேர்ந்தே சொல்லுவோம் என்று கூறியது நினைவில் வர, இன்னும் 2 நாள் தானே, எப்படியாலும் சமாளிச்சிருவோம், அதுக்குள்ளே மனு வந்துடுவாங்க, அப்புறம் அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க என்று மனதில் நினைத்தவள், அம்மா எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் யோசித்து சொல்கிறேன் என்று நழுவ பார்த்தாள் சாதனா. இதில் யோசிக்க என்னடா இருக்குது? வசு அண்ணி உனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க குடும்பத்தை பற்றியும் நமக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பையனுக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கான். அதான் என்கிட்ட கேட்டு உனக்கு சம்மதமானு கேட்க சொன்னாங்க. நான் தான் என் பொண்ணு என் பேச்சை மீற மாட்டா, அதனால் நீங்கள் நாளைக்கே கூட வாங்கன்னு சொன்னேன் என்று சொன்ன தன் அன்னையை திகைப்புடன் பார்த்த சாதனா, நாளைக்கே வா என்று பதற்றத்துடன் கேட்டாள். இல்லைடா, அவங்க பையன் எங்கேயோ ஊருக்கு போயிருக்காராம், வர ஒரு 2-3 நாள் ஆகும்னு சொன்னாங்க. அந்த பையன் வந்த உடனே நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், ஃபோட்டோ கூட கொடுத்துருக்காங்க பாரு என்று ஒரு கவரை கொடுத்தார். அதை கையில் வாங்காமல், இருக்கட்டுமா என்றபடி ஒன்றும் சொல்லாமல் தன் அறைக்கு சென்றவள் முதல் வேலையாக அபிக்கு அழைக்க அது நாட் ரீச்சபிள் என்றே சொல்லியது. ஃப்ராடு, அப்படி எந்த ஊருக்கு தான் போயிருப்பாங்களோ?
ஃபோனே போக மாட்டேங்குது என்று எரிச்சலோடு முணுமுணுத்தவள் தன் மொபைலை கட்டிலில் வீசிவிட்டு குளியல் அறைக்கு சென்றாள். வீட்டிற்கு வந்த பிரகாஷ் தன் அறைக்கு சென்றான். கை வலியிலும் மனதில் ஏற்பட்ட பயத்திலும் சோர்வாக உணர்ந்தவன் அப்படியே தூங்கிவிட்டான். அவன் தூங்கிய சிறிது நேரத்தில் மூச்சு முட்டுவது போல தோன்ற படக்கென்று கண் விழித்துக் கொண்டான். ஏசி டெம்பரேச்சர் குறைவாக இருக்க அது கொஞ்சம் அதிகப்படுத்திவிட்டு மீண்டும் படுத்தவனின் நாசி ஒரு கெட்ட நாற்றத்தை உணர அதை தாங்க முடியாமல் ஏசி அணைத்துவிட்டு வெளியே வருவதற்காக கதவை திறந்தான். ஆனால் கதவை அவனால் திறக்க முடியவில்லை. அந்த நாற்றம் மேலும் அதிகமாக அவனால் மூச்சு விட முடியாமல் மூச்சு அடைத்தது. தன் 2 கைகளையும் கை வலியையும் மீறி வேகமாக தட்டி, யாராவது இருக்கீங்களா? எனக்கு உள்ள மூச்சு முட்டுது. வெளியில யாரோ தாழ்பால் போட்டிருக்காங்க. கதவை திறங்கடா. என்று இருமிக் கொண்டே கத்தினான். ஆனால் வெளியே ஆள் இருப்பதற்கான அறிகுறியே இல்லாமல் போக, இன்னைக்கு நாம அவ்வளவுதான் என்று நினைத்தபடி மயங்கினான். அவன் மயங்கி மறு நிமிடம் கதவு திறந்தது. மயங்கியவனை தூக்கி கொண்டு சென்றது ஒரு உருவம். லேசாக மயக்கம் தெளிந்து கண் விழித்த பிரகாஷ் தான் எங்கே இருக்கிறோம் என்பது புரிய சில நொடிகள் தேவைப்பட்டது. புரிந்த பின் இங்கு நாம எப்படி வந்தோம் என்று யோசித்துக் கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆம், அவனை தூக்கி வந்தவர்கள் அவன் சாதனாவை எங்கு அடைத்து வைத்திருந்தானோ அதே காட்டு பங்களாவிற்குள் தான் இவனையும் தூக்கி கொண்டு வந்தார்கள். அங்கு தனக்கு எதிரில் அபி இருப்பதை பார்த்து திடுக்கிட்டான். அவனுக்கு பேச முடியாமல் தொண்டை வறண்டதால் குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று சைகையால் கேட்டான். நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு தண்ணி கூட கொடுக்க கூடாது. என்ன செய்ய? என்ன ஹீரோவா போட்டுட்டாங்களே. அவன் கொஞ்சம் நல்லவனாவும் இருக்கணும். அதனால தண்ணி தரேன் என்று அபி அவனுக்கு தண்ணீர் கொடுத்தான். அதை குடித்தவனுக்கு லேசாக தெம்பு வந்தது. அப்போது டம்ளர் வைப்பதற்காக திரும்பி அபியை அங்கிருந்த ஃப்ளவர் வாஷால் தாக்க முயன்றான் பிரகாஷ். அவனின் தாக்குதலை லாபகமாக தடுத்த அபி, திருந்த மாட்டல்ல என்று கூறிக்கொண்டே அவன் விழாவில் ஓங்கி குத்தினான். வெறும் பீட்சாவும் பர்கரும் உண்டு வந்த உடம்பு ஏற்கனவே இருந்த கைவலியும் சேர்ந்து கொள்ள சித்தம் கலங்கி தரையில் சுருண்டான். கீழே விழுந்தவனை தூக்கி நிறுத்திய அபி, நீ பல பெண்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்க. அதுக்கு தண்டனையா உன்னுடைய ஆண்மையை எடுத்துடலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என்று அவனிடமே கேட்டான். பயத்தில் முகம் வெளுத்தவன், வேண்டாம், என்னை விட்டுரு. இனி உன் பக்கமே வரமாட்டேன் என்று நடுக்கத்துடன் கூறினான் பிரகாஷ். ஓ, உன்னோட வீரம்லாம் சின்ன பொண்ணுகிட்டையும் வயசானவங்க கிட்டையும் மட்டும்தானா? பயப்படாத. உன் ஆண்மையை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அப்படி செஞ்சா நீ அந்த கோபத்தை பெண்கள் கிட்ட வேற மாதிரி காட்ட தொடங்கிடுவ. ஸோ என்று அபி கூறியதும் நிம்மதி பெருமூச்சு விட்டான் பிரகாஷ். சரி, இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. என்றபடி சில பேப்பர்களை அவனை தூக்கி போட்டவன், அதுல உனக்கும் சாதனாவுக்கும் நடந்த கல்யாணத்தை ரத்து செய்வதற்கான டிவோர்ஸ் பேப்பர் இருக்கு. அதுல கையெழுத்து போடு என அதட்ட மறுக்காமல் கையெழுத்திட்டான் பிரகாஷ். ஆனால் அவன் மனதில், உலகத்திலேயே இந்த சாதனா தான் பொண்ணா? இவளை விட அழகானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கலாம் என்று மனதில் கோட்டை கட்டியபடி கையெழுத்திட்டு அபியிடம் கொடுத்தான். இந்தா, இதுல உன் சொத்தை எல்லாம் அனாதை ஆசிரமத்திற்கு எழுதியிருக்கேன். இதுலயும் கையெழுத்து போடு என்று இன்னொரு பத்திரத்தை நீட்டினான். இதுல நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று மருத்துவனை பார்த்த அபி திரும்பி கண்ணை காட்டினான். அப்பொழுதுதான் அவனின் பின்னால் 2 பேர் நிற்பதை பார்த்தான். காட்டெருமைகள் போல் உடம்பை வளர்த்து வைத்திருந்தவர்களின் தோற்றம் அவன் மனதில் பயத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் தன்னருகில் நெருங்கவும் வேகமாக அபியிடம் வந்தவன் அந்த பத்திரத்தை வாங்கி கையெழுத்து போட்டு அபியிடமே கொடுத்து விட்டான். இதுக்கெல்லாம் உனக்கு இருக்குடா. என்று மனதில் நினைத்து கொண்டான். ஓகே, இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனி என் பேபியை கொடுமைப்படுத்தினியே, அதுக்கான பதிலை மட்டும் இப்போ வாங்கிக்கோ என்று அழுத்தத்துடன் கூறியபடி அவனை நெருங்கினான் அபி. அப்போது அபியின் போன் சத்தமிட அதை எடுத்து பார்த்தான். அதில் மை லைஃப் என்று இருக்க முகத்தில் புன்னகையும் மென்மையும் ஒரு சேர கொண்டு வந்தது. சொல்லுடா பேபி என்று மென்மையாக கேட்டவனிடம், என்ன சொல்லுடா பேபி, நீங்கள் ஊருக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு? இதுவரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கீங்களா? நான் போட்டாலும் நாட் ரீச்சபிள்னே வருது. இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியுமா? வசம்மா அவங்க பையனுக்கு என்ன பொண்ணு கேட்டிருக்காங்க. அதுக்கு எங்கள் அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? அம்மா கிட்ட நம்மளை பற்றி சொல்லலான்னா நீங்கள் வந்த பிறகு தான் சொல்லணும்னு சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மனு. வசம்மோட பையன் எங்கேயும் வெளியூருக்கு போயிருக்காராம். அவர் வந்த உடனே நிச்சயம் வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சீக்கிரம் வாங்க மனு, எனக்கு பயமாக இருக்குது என்றவனின் குரலில் பதட்டம் இருந்தது. பேபி ரிலாக்ஸ்டா. யார் வந்து உன்னை பார்த்தாலும் இல்லை, அப்படி பார்க்கவும் விட மாட்டேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குதானே? என கேட்க, ஆமாம் என்றாள் சாதனா. அதே நம்பிக்கையோட நீங்க இருப்பீங்களா? இப்போ ஒரு டீலிங் முடிய போகுது. அது முடிஞ்ச உடனே அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி மாமா பறந்து வந்துடுவேன். நீங்க இதை பத்தி நினைக்காம இந்த மாமா பத்தி மட்டும் நினைச்சிட்டு இருக்கா. நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். ஓகேவா? என்று அவளை சமாதானம் செய்து போனை அணைத்தவன் மனதில் தன் அன்னையிடம், என் பேபியை பார்த்துக்க சொன்னா அல்லவா வைக்கிறீங்க? உங்களை வந்து நான் வச்சுக்கிறேன் என்று செல்லமாக திட்டியவன் மீண்டும் பிரகாஷிடம் வந்து, என் பேபி என்ன பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. ஸோ என்றவன் பிரகாஷ் என்ன என்று உணரும் முன்பே அவனின் வாயில் ஓங்கி ஒரு குத்துவிட அவனின் முன்பற்கள் 2 உடைந்து உதறி 2ஆக கிழிந்து தொங்கியது. வலியால் துடித்தவனை நிமிர்த்தியவன்,
இந்த வாய் தானே அன்னைக்கு என் பேபி சித்திரவதை செஞ்சது. என்று மீண்டும் ஒரு குத்து விட்டவன், இந்த கை தானே அன்னைக்கு என் பேபி ட்ரெஸ்ஸை எரிச்சது. என்று அவன் கைகளை கொடூரத்துடன் பார்த்தவாறு பின்னால் இருந்தவர்களை பார்த்தான். அதில் ஒருவன் அபியின் கையில் ஒரு பாட்டிலை கொடுத்தான். ஏற்கனவே வழியில் பிரகாஷுக்கு பாதி உயிர் போய்விட்டது. அவன் கையில் இருந்த பாட்டிலை பார்த்தவனுக்கு மீது உயிர் துடித்துக் கொண்டிருந்தது. பின் அபி அவர்களிடம் கண்ணை காட்ட அவர்கள் இருவரும் ஆளுக்கொன்றாக பிரகாஷின் கையை பிடித்து கொண்டார்கள். என் பேபி ட்ரெஸ்ஸை எரிச்ச மாதிரியே உன் கையும் எரியட்டும். என்றபடி அபி கையில் வைத்திருந்த திரவத்தை பிரகாஷின் கையில் ஊற்றினான். ஐயோ, என்ன கொன்னுரு, என்னால வலி தாங்க முடியல என்று கதறி துடித்தவனை இரக்கமே இல்லாமல் பார்த்து கொண்டிருந்த அபி, கடைசியா ஒரே ஒரு பரிசு, இது என் பேபிக்காக இல்ல, உன்னால பாதிக்கப்பட்ட பெண்களோட சகோதரனா இருந்து இதை நான் செய்றேன். இப்ப நான் கொடுத்த தண்டனைக்கெல்லாம் வைத்தியம் பார்த்து உன்னால திரும்ப வர முடியும். ஆனா நான் இப்ப கொடுக்க போறது, இனிமே நீ எந்த பொண்ணோட வாழ்க்கையிலும் விளையாட முடியாது. என்றவன் கையில் ஒரு இரும்பு கம்பி எடுக்க பிரகாஷ் நடு முதுகில் ஓங்கி ஒரு போடு போட்டான். இனி வாழ்க்கையில இடுப்புக்கு கீழே உனக்கு உணர்ச்சியே இருக்காதுடா. காலம் பூரா ஒருத்தரோட துணை இல்லாம உன்னால வாழ முடியாதுடா. பொண்ணுங்கள்லாம் உனக்கு அவ்வளவு விளக்காரமா போச்சா என்று ருத்ரமூர்த்தியாக மாறி பேசிக் கொண்டிருந்தவன் தனக்கு பின்னால் நின்றிருந்தவனை திரும்பி, இவனை அரசு மருத்துவமனையில சேர்த்துருங்க. யாராவது விசாரிச்சா எப்படி பதில் சொல்லணும்னு தெரியும் தானே. என்று கேட்க அவர்கள் பணிவாக தெரியும் என்றார்கள். தன் உயிரானவளுக்கு நியாயம் செய்துவிட்ட சந்தோஷத்தில் அபி அந்த இடத்தை விட்டு அகன்றான். இங்கே அபியிடம் பேசிய சாதனாவிற்கு மனது அமைதி அடைந்தது. இனிமே மனு எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க என்று மனதில் நினைத்தபடியே இயல்பாக இருந்தாள். மங்கை சாதனாவிடம், சாதுமா, மாப்பிள்ளை நாளைக்கு சாயந்தரம் வராங்களா, அப்பவே பொண்ணு பார்த்து நிச்சய தேதியை முடிவு பண்ணிடாமான்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன் என்று மகிழ்ச்சியுடன் சொல்லிவிட்டு சென்றார். சாதனாவிற்கு வாசுகி மேல் சிறிது கோபம் கூட வந்தது. என்னாச்சு, இதை பற்றி வசு அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையும் அம்மா கிட்டேயே பேசுகிறாங்க என்று மனதில் பொறுமையபடி அலுவலகம் சென்றாள். அன்று இரவு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த சாதனாவை பேபி என்று மென்மையான அழைப்புடன் எழுப்ப, போங்க மனு, எப்போ பார்த்தாலும் பேபி பேபின்னு சொல்லுவீங்க, கண்முழிச்சு பார்த்தா காணாமல் போயிருவீங்க என்று புலம்பியபடி திரும்பிய படுத்தவளை இம்முறை பேபி என்ற அழைப்போடு நெற்றியின் உதட்டின் ஈரத்தை உணர்ந்தாள். திடுக்கிட்டு கண்விழிக்க அங்கு அவளின் படுக்கையில் அவளின் அருகில் அமர்ந்திருந்தான் அபி. அவள் ஆச்சரியத்தில் விழிவிரித்து மனு என்று அழைத்து அவனை இருக்க அணைத்து கொண்டாள். அவனை ஒரு வாரம் பார்க்காத ஏக்கத்தை அந்த ஒற்றை அணைப்பில் வெளிப்படுத்தியவளை தானும் அணைத்து கொண்டான் சாதனாவின் நாயகன். அவள் முதுகு குலுங்குவதிலும் சாதனா அழுவதை உணர்ந்தவன் வேகமாக அவளை தன்னிடமிருந்து பிரித்து, என்னாச்சு பேபி, ஏன் அழுறீங்க? இனிமே என் பேபி எதுக்கும் அழக்கூடாது, முக்கியமா அன்னைக்கு அழவே கூடாது என்றான். ஏன் இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் என தேம்பிக் கொண்டே கேட்டவளை குளியல் அறைக்கு அழைத்து சென்றான். அவளுக்கு முகம் கழுவிவிட்டு அங்கிருந்து துண்டை எடுத்து துடைத்து விட்டான். அவளின் செயலை ரசித்து கொண்டிருந்தவள் முன் அழகிய பூங்கொத்தை நீட்டி, இன்று என்னோட தேவதையோட பிறந்த நாள் என்றபடி கையில் கொடுக்க சாதனா மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தாள். ஒரு நொடி தன் தந்தையின் நினைவில் கலங்கியவள் தான் சந்தோஷமாக இருந்தால்தான் தந்தையின் ஆன்மாவும் சந்தோஷப்படும் என்று உணர்ந்து மகிழ்ச்சியுடன் அபியின் கையில் இருந்த பூங்கொத்தை வாங்கி கொண்டவள் அபியின் நெற்றியில் சந்தோஷ கண்ணீரோடு முத்தமிட்டாள். அதை கண்மூடி ஏற்றுக்கொண்டவன் அவள் விரலில் அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த ஏஎஸ் என்று அவர்களின் முதல் எடுத்துக்கொண்ட பிளாட்டின மோதிரம் ஒன்றை அணிவித்தான். மோதிரத்தின் வேலைப்பாட்டை வியந்து பார்த்து கொண்டிருந்தவள், மனு, எங்கள் அப்பா இறந்ததுக்கு பிறகு நான் பிறந்த நாளை கொண்டாடுறதே விட்டுட்டேன். அம்மா கூட என்கிட்ட கேட்டாங்க, ஆனால் நான் தான் மறந்துட்டேன். எனக்கே என்னோட பிறந்த நாள் மறந்துடுச்சு. ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அதுவும் ஊர்லேருந்து வந்த உடனே என்னை பார்க்க வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்படி ஒரு சந்தோஷமான தருணத்தை தருவீங்கன்னு எதிர்பார்க்கல மனு. ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களோட காதலும் நீங்கள் காட்டுற அன்பும் என்னை ரொம்பவே பிரமிக்க வைக்குது என்று அவன் காதல் தந்த பிரமிப்பில் பேசிக்கொண்டு இருந்தவளை அருகில் வருமாறு அழைத்தவன் அருகில் இருந்த சிறிய டேபிளை எடுத்து வந்து அதன் மேல் தான் வாங்கி வைத்திருந்த கேக்கை வைத்தான். அதில் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து பிறந்தநாள் பாடலை பாடினான். சாதனா அந்த கேக்கை வெட்டி அபிக்கு ஊட்ட அவன் வாங்காமல் அதை அவளுக்கே ஊட்டிவிட்டு அதே கேக்கை தானும் எடுத்து கொண்டான். அவனின் செயலில் சாதனாவின் முகம் வெட்கத்தை தடுத்தெடுத்து கொண்டது. ஓகே பேபி, நீ தூங்கு, நாளைக்கும் பிறந்த நாளை கிராண்டா கொண்டாடலாம் என்றவன் கிளம்ப போக அவ்வளவு நேரம் அவன் அருகாமையில் அனைத்தும் மறந்திருந்தவள் அவன் கிளம்புவதாக சொல்லவும் தான் காலையில் பெண் பார்க்க நிகழ்வு நடக்க இருப்பதை அவளுக்கு நினைவிற்கு வந்தது. அபியிடம் சிறிது கவலையுடன் அதை பற்றி கூறியவளிடம், நீ கவலைப்படாத பேபி, உங்க வசுமா பையனை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இங்க வந்துடுவேன், சரியா? நானும் எங்க அப்பா அம்மாவோட தான் வருவேன். உனக்கு எந்த சங்கடம் வராம மங்கையத்தை உன் செல்ல வசுமா இவங்க சம்மதத்தோட நாளைக்கு நமக்கு சின்னதா ஒரு நிச்சயம் நடக்கும், என்ன ஓகேவா என்று அவன் கேட்க அவள் சந்தோஷமாக தலையாட்டினாள். இப்ப நான் கிளம்பலாமா என்று அபி கேட்க, மனு, நான் தூங்குற வரைக்கும் பக்கத்திலே இருங்க என்று கெஞ்சியவளிடம்,
ஏன் பேபி கெஞ்சுற? நீ இருடான்னு சொன்னா நான் இருக்க போறேன். என்றவன் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து அவளை தன் மார்பில் சாய்த்து கொண்டான். அவளின் தலைமுடியை கோதியபடி இருந்தவனை நிமிர்ந்து பார்த்து, எங்க அப்பா கூட இப்படிதான் செய்வாங்க மனு என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவனது மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். சிறிது நேரம் அமைதியாக கழிய, மனு எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க என்று கேட்டாள். அவனும் ஒரு பாடலை பாடியபடி குனிந்து அவளை பார்த்தான். சாதனா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். லேசான புன்னகையுடன் அவளை தலையணையில் படுக்க வைத்தவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு விலக முயன்றவனுக்கு விலக முடியவில்லை. ஏனென்றால் சாதனா அபியின் சட்டை காலரை பிடித்து கொண்டே உறங்கியிருந்தாள். அம்மு, என்று அவளை செல்லமாக கொஞ்சவன் அவளின் உறக்கம் கலையாதவாறு அவளிடமிருந்து தன் சட்டை விடுவித்து கொண்டான். மீண்டும் அவளுக்கு முத்தமிட்டு அவளின் அறையிலிருந்து வெளியேறினான். காலையில் எப்பொழுது போல் விழித்த சாதனாவிற்கு அருகில் ஒரு கிஃப்ட் பார்சல் இருந்தது. இதை யார் வச்சிருப்பா என்று யோசித்தவளுக்கு சில நிமிடங்கள் கழித்த பிறகுதான் நேற்றிரவு நடந்தது நினைவிற்கு வந்தது. அவளின் முகம் மகிழ்ச்சியை தத்தெடுக்க ஆவலாக அதை பிரித்து பார்த்தவள் வியப்பில் ஆழ்ந்தாள். வெங்காய கடலில் சில்வர் பார்டர் போட்ட அந்த உயர்தர காட்டன் சிலை அவளின் மனதை மிகவும் கவர்ந்தது. ஆசையுடன் அதை வருடி கொடுத்தாள். பின் அந்த பார்சலில் லெட்டர் இருக்க அதை எடுத்து படித்தாள். இதை கட்டிட்டு ரெடி ஆயிரு பேபி. உன்னை கடத்திட்டு போக நான் வந்துட்டு இருக்கேன். இப்படிக்கும் மனு. என்று இருந்தது. ஃப்ராடு என்று எப்போவும் போல் செல்லமாக அவனை திட்டிவிட்டு குளியலறை சென்றாள் சாதனா. குளித்து முடித்தவள் அவன் கொடுத்த சேலையை அணிந்து கொண்டு கண்ணாடியின் முன் நின்றாள். சேலையை ஒரு முறை வருடி விட்டு தன்னை முன்னும் பின்னும் ஒரு முறை பார்த்தவள். ரசனக்கார மணினீங்க என்றபடி கிளம்பி தயாரானவள் மங்கையை பார்க்க கிச்சனுக்கு வந்தாள். சாதனாவை பார்த்த மங்கை அவளின் அழகில், என் மகா சாதனாவா இது என்று ஆச்சரியத்தில் தன் கண்களை கசக்கிவிட்டு நன்றாக பார்த்தார். அவரின் செயலில், என்னம்மா நீங்க கிண்டல் பண்றீங்க என்று சிறுங்கிக் கொண்டே அவரின் தோளில் சலுகையாக சாய்ந்து கொண்டாள். மங்கை அவளுக்கு திஷ்டி கழித்தார். நல்ல வேலை, வசு அண்ணி குடும்பத்தோடு வரப்ப நீ எதுவும் மறுத்து பேசியன்னு பயந்துட்டே இருந்தேன். அது மாதிரி எதுவுமே இல்லாமல் நீயே ரெடியாகி வந்துட்ட என்றவர். ஆமா, இந்த சேலை எப்போ எடுத்தது? ரொம்ப அழகா இருக்கு என்று கேட்டார். அது என்று சாதனா திணறுவதிலேயே இதை யார் எடுத்திருப்பார்கள் என்று மங்கைக்கு புரிந்து விட்டது. சரி சரி விடு, அவங்க இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க, இந்த பூவை வச்சுக்க என்று அவனின் தலையில் பூவை வைத்து விட்டார். காலையிலேருந்து மணி இன்னும் ஃபோன் பண்ணலையே, வசமானதுக்குள்ள மண்ணு வந்துடணும் கடவுளே என்று வேண்டிக் கொண்டு அவனை அழைக்க முதல் ரிங்கிலேயே எடுத்தவன், ஆண்டவே பேபி, இன்னும் 5 நிமிஷத்துல நாங்க அங்க இருப்போம் என்றபடி ஃபோனை கட் செய்தான். மங்கை அனைத்தும் தயாராக வைத்துவிட்டு சாதனாவை அழைத்து, நீ உள்ள போ சாதனா, மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வந்ததும் நான் கூப்பிடுறேன் என்று அவளை உள்ளே அழைத்து சென்றார். சாதனாவிற்கு மனது படபடவென்று அடித்து கொண்டது. கடவுளே, யாரும் மனசு சங்கடப்படாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் என்று வேண்டிக் கொண்டு படபடக்கும் இதயத்தோடு அபியின் வருகைக்காக காத்திருந்தாள். தன்னுடைய சனாவை காயப்படுத்திய பிரகாஷுக்கு சாதனா அறியாமலேயே அபி சரியான தண்டனை கொடுத்து விட்டான். இப்பொழுது தன்னுடைய காதலியை மனைவியாக்கும் திட்டத்தில் அபி இறங்கியிருக்கிறான். யார் மனது கஷ்டப்படாமல் தனது திருமணம் அபியுடன் நடக்க வேண்டும் என்று சாதனா நினைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் தன்னை பொண்ணு பார்க்க வருவது அபியின் குடும்பம்தான் என்று அவளுக்கு தெரிய வரும்போது சாதனாவின் மனம் எந்த நிலைமையில் இருக்கும்? தன்னுடன் விளையாடிய அபியை நினைத்து அவள் சந்தோஷப்படுவாளா இல்லை கோபப்படுவாளா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ.